வணக்கம். கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது. இன்றைய தொகுப்புகளை வழங்குவது PF இன்பன். முக்கிய பார்வைகள். தமிழக முன்னாள் முதலமைச்சர் அமரர் MG ராமச்சந்திரன் அவர்களின் 33ஆம் ஆண்டு நினைவு தினம். திருமதி சித்ரா பக்தவச்சலம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கோலார் பாராளுமன்ற உறுப்பினர் திரு S முனிசாமி அவர்கள் தங்கவயல் தொகுதிக்கு உட்பட்ட கிராம பஞ்சாயத்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பு. நகர பிஜேபி நிர்வாகிகள் கமலநாதன், காந்தி, விஜயகுமார் பங்கேற்பு. வாங்க பயிலுங்க, வாழ்வை உயர்த்துங்க. சோஆக் டுட்டோரியல்ஸ். இந்த டுட்டோரியல்ஸ் மையத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி வழங்கப்படும். அத்துடன் SSLC முதல் 2nd PUC வரை குறைந்த சந்தாவில் கல்வி தரமான ஆசிரியர்களால் வழங்கப்படுகிறது. தொடர்பு கொண்டு பயிலுங்க. சோஆக் டுட்டோரியல்ஸ், நம்பர் 216, NT பிளாக், ஊர்கம் போஸ்ட், கோலார் தங்கவயல். தமிழக முன்னாள் முதலமைச்சர் அமரர் MG ராமச்சந்திரன் அவர்களின் 33ஆம் ஆண்டு நினைவு தினம். திருமதி சித்ரா பக்தவச்சலம் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழக அரசியல் வரலாற்றிலும் சரி, திரைத்துறையிலும் சரி, தனக்கென தனி செல்வாக்கை படைத்த புரட்சி நடிகரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான அமரர் MG ராமச்சந்திரன் அவர்கள் கடந்த 24/12/1987ஆம் ஆண்டு மறைவுற்றார். அவர் மறைந்து 33 ஆண்டு நினைவு தினம் தமிழகம் உட்பட தமிழர்கள் வாழும் பகுதிகளில் அனுசரிக்கப்படுகிறது. அதேபோல் கோலார் தங்கவயலிலும் கடைபிடிக்கப்பட்டது. தங்கவயல் தொகுதி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மறைந்த திரு மு பக்தவச்சலம் அவர்களின் மனைவி திருமதி சித்ரா பக்தவச்சலம் அவர்கள் ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆண்டர்சன்பேட்டை பகுதி மு பக்தவச்சலம் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அமரர் MGR அவர்களின் முழு உருவ சிலைக்கு திருமதி சித்ரா பக்தவச்சலம் அவர்கள் மாலை அணிவித்து பூஜை செய்து வணங்கினார். கவுன்சிலர்கள் ஜெயந்தி ரமேஷ், ரஷித்கான், மஞ்சுளா, பிரவீன்குமார் உட்பட பலரும் பூஜை செய்து அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் பிரகாஷ், ராஜா சிங், பாபு, சரவணன், புரட்சிதாசன், முன்னாள் கவுன்சிலர் குமார் மற்றும் ராஜா, ஞானமணி, சிவா, சுதா, ஸ்ரீதர், சின்னப்பன் உட்பட ஏராளமானோர் கலந்து மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் அமரர் MGR அவர்கள் சிறப்புகள் குறித்து பேசியதுடன் அஞ்சலி செலுத்தினார்கள். ரத்தங்கள் துடிக்குதம்மா, தாய் குலமே இன்று கலந்துதம்மா, ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா. லட்சுமி திரையரங்கிலே பணிபுரிந்திருக்கக்கூடிய சமயத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று 2வது முறையாக இந்த கோலார் தங்கவயலுக்கு வருகை புரிந்தவர் டாக்டர் புரட்சி தலைவர் MG ராமச்சந்திரன் அவர்கள். இந்த கோலார் தங்கவயல் மேம்பாடு காண வேண்டும், மேலோங்கி வர வேண்டும் என்பதற்காக இங்கே ஒரு தம்பியை நான் இங்கு விட்டு செல்கிறேன் என்று அன்று முனிசிபல் கிரவுண்ட் மைதானத்தில் அடையாளம் காட்டியவர் தான் மக்கள் தலைவர் டாக்டர் எம் பக்தவச்சலம்.
அப்பேற்பட்ட மாமனிதரை இந்த கோலாத்தங்கவில் விட்டு சென்றார் டாக்டர் புரட்சி தலைவர். அது மட்டுமல்ல, இந்த உலகிலேயே 8வது வள்ளல் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு மாபெரும் தலைவர் யார் என்றால் அது டாக்டர் புரட்சி தலைவர். அவருடைய வழியிலே வந்தவர் தான் எம் பக்தவச்சலம் அவர்கள். கோலார் பாராளுமன்ற உறுப்பினர் திரு எஸ் முனிசாமி அவர்கள் தங்கவேல் தொகுதிக்கு உட்பட்ட கிராம பஞ்சாயத்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். கோலார் தங்கவேல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிராம பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கோலார் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திரு எஸ் முனிசாமி அவர்கள் வாக்கு சேகரித்தார். தங்கவேல் நகர பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளான அதன் தலைவர் கமலநாதன், பொதுச் செயலர் காந்தி மற்றும் ஜனமோர்ச்சா மாவட்ட துணைத் தலைவர் விஜயகுமார் ஆகியோர் ஏற்பாட்டில் இந்த வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. முன்னதாக தங்கவேல் முகப்பு வாயிலான ஆலமரம் எதிரில் அவருக்கு அப்பகுதி வேட்பாளர்கள் மற்றும் தங்கவேல் தொகுதி நகர தலைவர் திரு கமலநாதன், பொதுச் செயலாளர் ஆகியோர் தலைமையிலும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியில் கடை உரிமையாளர்களையும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கும்படி வாக்கு சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து பேத்தமங்கலா வழியாக கிராம பஞ்சாயத்து உட்பட பகுதிகளான வெங்கச்சந்திரா, சுந்தரபாலியா உட்பட பல பகுதிகளில் வாக்காளர்களிடையே பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு அளிக்கும்படி பேசினார். இந்த நிகழ்ச்சியில் நகர மற்றும் கிராமப்புறங்களை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பெருமளவில் கலந்து கொண்டனர். ಈ ಮಟ್ಟಕ್ಕೆ ಇಡೀ ದೇಶದ ಸಂಪತ್ತನ್ನ ಲೂಟಿ ಮಾಡಿದ್ದು ಕಾಂಗ್ರೆಸ್. ಆದ್ರೆ ಇವತ್ತು ರೈತರ ಆದಾಯ ದ್ವಿಗುಣ ಆಗ್ಬೇಕಂತೇಳಿ ನಮ್ಮ ನರೇಂದ್ರ ಮೋದಿಜಿ ಅವರು ಏನು ರೈತರಿಗೆ ವರ್ಷಕ್ಕೆ 6,000 ಒಂದು ರೈತರಿಗೆ ಅವರ ಅಕೌಂಟ್ ಬರೋದ್ರ ಮುಖಾಂತರ 2,000 ಒಂದೊಂದು ಕಂತಲ್ಲಿ ಅಂತೇಳಿ ಈಗ ಮತ್ತೆ 9 ಕೋಟಿ ಜನಕ್ಕೆ 9 ಕೋಟಿ ಜನಕ್ಕೆ ಸುಮಾರು 18,000 ಕೋಟಿ ಹಣನ ನಾವು ಈಗ ನಮ್ಮ ವಾಜಪೇಯಿ ಅವರ ಬರ್ತ್ಡೇ ದಿನ ರೈತರ ಅಕೌಂಟ್ಗೆ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನೀವೆಲ್ಲ ನೋಡಿದ್ರಿ ಬಂಧುಗಳೇ, ನಮ್ಮಲ್ಲಿ ರೈತರ ಆದಾಯ ಯಾವ ತರ ದ್ವಿಗುಣ ಆಗೋದು, ಈ ಎಪಿಎಂಸಿಗಳಲ್ಲಿ ಯಾವ ತರ ದಳ್ಳಾಳಿಗಳಿದ್ರು ನಾವೆಲ್ಲ ಅನುಭವಿಸಿದಿರಿ. ನಮ್ಮ ತೋಟಗಳಲ್ಲಿ ಬೆಳೆದಿರ್ತಕ್ಕಂಥ ತರಕಾರಿಗಳನ್ನ, ಹಣ್ಣುಗಳನ್ನ ಯಾರಿಗೋ ಒಬ್ರು ಕೊಟ್ಟಾಗ ಮಾರ್ಕೆಟ್ ಅಲ್ಲಿ 100 ರೂಪಾಯಿ ಇದ್ರೆ ಅವ್ರು ನಮ್ಮ ಹತ್ರ ಬಂದು ತಗೊಂಡೋಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು 20 ರೂಪಾಯಿಗೆ 30 ರೂಪಾಯಿಗೆ, ಅದನ್ನೂ ಸರಿಯಾಗಿ ಹಣ ಕೊಡ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಇವತ್ತು ಸರ್ಕಾರ ದವಸ ಧಾನ್ಯಗಳಿರ್ಬೋದು, ರಾಗಿ ಇರ್ಬೋದು, ಭತ್ತ ಇರ್ಬೋದು, ಅದಕ್ಕೊಂದು ಮಿನಿಮಮ್ ಪ್ರೈಸ್ ಅಂತ ಹೇಳಿ ಫಿಕ್ಸ್ ಮಾಡಿ ಅದನ್ನ ಖರೀದಿ ಕೇಂದ್ರಗಳನ್ನಂತ ಹೇಳಿ ಎಲ್ಲಾ ತಾಲೂಕುಗಳಲ್ಲೂ ಓಪನ್ ಮಾಡಿ ಮಿನಿಮಮ್ ರಾಗಿಗೆ 3,000 ಚಿಲ್ಲರೆ, ಭತ್ತಕ್ಕೆ 4,000 ಚಿಲ್ಲರೆ, ಈ ತರ ರೇಟ್ ಅನ್ನ ಫಿಕ್ಸ್ ಮಾಡಿ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ರೈತರಿಗೆ ತೊಂದರೆ ಆಗಬಾರ್ದು ಅಂತೇಳಿ ಇವತ್ತು ಎಪಿಎಂಸಿಗೂ ಬೇಕಾದ್ರೆ ನೀವು ಆಗ್ಬೋದು. ಹಿಂದೆ ಕಾಂಗ್ರೆಸ್ ಎಪಿಎಂಸಿ ಟೋಟಲಿ ಮುಚ್ಚಾಕ್ಸ್ತೀರಿ ಅಂತೇಳಿ ಅವ್ರ ಚುನಾವಣಾ ಪ್ರಣಾಳಿಕೆಯಲ್ಲಿ ನೋಡಿಸಿದ್ರು. ಆದ್ರೆ ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಈ ಪಂಜಾಬ್ ಅವ್ರು ಬಿಟ್ರೆ ಇನ್ಯಾರು ರೈತರು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥ ನಕಲಿ ರೈತರವರು, ಅವ್ರು ಬಿಟ್ರೆ ಇನ್ಯಾರು ಹೋರಾಟ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. இத்துடன் பார்வைகள் முடிவடைந்தன. மீண்டும் இணைவோம். கதிர்மணி பார்வைகளுக்காக உங்கள் PF இன்பன். வணக்கம்.
மேலும் பல சுவையான பார்வைகள் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள்.